இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி ஃபிசிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ங்கிற யூனிட் இருக்குது. இதில் எலாஸ்டிசிட்டிங்கிற கான்செப்ட்குள்ளே இருக்கிற ஹூக்ஸ் லா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட டிஃபரெண்ட் மாடுலரி ஆஃப் எலாஸ்டிசிட்டியை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எலாஸ்டிசிட்டினா என்னங்கிறத பற்றியும் ஸ்ட்ரெஸ்னா என்ன ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதே பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகலாம். ஹூக்ஸ் லா. ஸோ இந்த ஹூக்ஸ் லானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹூக்ஸ் லா கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து நீங்கள் ரெண்டு சைட்லையும் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸோடு அதை இழுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆகும்போது அதோட லென்த்து எக்ஸ்டென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு அதிகமான லென்த்துக்கு வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எவ்வளோ நேரத்துக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டு பிஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த ரப்பர் பேண்டோட லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகுறது நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும்போது நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க இல்லையா. ஸ்ட்ரெஸ்னால் என்னங்கிறத பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ அப்போ அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக அந்த ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா அதில் சேஞ்ச் இன் லென்த் வந்து வருது. அப்போது எந்த ஒரு எலாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக தான் அதில் ஸ்ட்ரெயினுங்கிறது இருக்கும் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். எலாஸ்டிக் லிமிட்னா நீங்கள் வந்து அந்த ரப்பர் பேண்டு பிஞ்சு போகுது இல்லையா, அதை ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரப்பர் பேண்டு பிஞ்சு போகுது இல்லையா, அதாவது தான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது பிஞ்சு போகுது. ஸோ அப்போ வந்து இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே ஒரு பாடிக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக ஸ்ட்ரெயின் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போது ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அதாவது இந்த ஸ்ட்ரெயின் வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் போட்டிங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சைன் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க. அந்த கான்ஸ்டன்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இட்ஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்கும்? எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெஸ்ஸோட எஸ்ஐ யூனிட் டிவைடட் பை ஸ்ட்ரெயினோட எஸ்ஐ யூனிட். ஸோ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலாவில் நியூமரேட்டரோட எஸ்ஐ யூனிட் என்ன டிவைடட் பை இந்த டினாமினேட்டரோட எஸ்ஐ யூனிட் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் அமையும். இங்கே வந்து நியூமரேட்டரில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதோட எஸ்ஐ யூனிட் நமக்கு நல்லா தெரியும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வர்றதுனால நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டினாமினேட்டரில் ஸ்ட்ரெயினோட எஸ்ஐ யூனிட் போடணும். ஸ்ட்ரெயினுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெயினுக்கு ஏன் எஸ்ஐ யூனிட் கிடையாது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸ்ட்ரெயினோட அந்த ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அப்போது மேலேயும் டைமென்ஷன் இருக்குது, கீழேயும் டைமென்ஷன் இருக்குது. ஸோ அப்போது ரெண்டு யூனிட்ஸும் கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த விதமான எஸ்ஐ யூனிட்டும் வராது, டைமென்ஷனல் ஃபார்முலாவும் வராது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன எஸ்ஐ யூனிட்டோ அதே தான் இங்கே மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் வரும். பிகாஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ அப்போது இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ml பவர் -1. சரிங்களா? ml பவர் -1 அதே மாதிரி t பவர் -2. ஸோ இந்த டைமென்ஷன் எப்படி வந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸோடதுக்கு என்ன டைமென்ஷனோ அதே தான். ஸோ அதை வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில்
ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிலேயே 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப் என்னென்ன அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து யங்ஸ் மாடுலஸ். சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ். ஸோ இந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறத கேபிட்டல் ஈங்கிற லெட்டரால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த யங்ஸ் மாடுலஸோட அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ பொதுவாக மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்முலா. அதில் 3 டைப். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது கேபிட்டல் இ ஈக்குவல் டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ அது என்ன லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு வயர் இருக்கு, அந்த வயரோட நார்மல் லென்த், சரிங்களா, ஒரிஜினல் லென்த் வந்து கேபிட்டல் எல். சரியா? ஒரிஜினல் லென்த் ஆஃப் த வயர் வந்து கேபிட்டல் எல். இப்போ இந்த வயரில் வந்து நீங்கள் அலாங் த லென்த் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எஃப். சரியா? ஸோ அந்த வயரோட அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏன்னு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த வயரில் லென்த் வைஸ் ஒரு ஃபோர்ஸை கொடுத்ததுனால அந்த வயரோட லென்த் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் லென்த் அப்படின்றது ஸ்மால் எல். ஸோ ஒரு வயரில் லென்த் வைஸ் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, அதோட ஒரிஜினல் லென்த், வயரோட ஒரிஜினல் லென்த் கேபிட்டல் எல். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோனா ஸ்மால் எல். இப்போ இந்த பேராமீட்டர்ஸை வச்சுக்கிட்டு இந்த யங்ஸ் மாடுலஸ் ஈயை வந்து நம்ம எழுதலாம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த எஃப் பை ஏ. சரியா? ஏன்னா பொதுவாக வந்து எஃப் பை ஏங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா. ஸோ எஃப் பை ஏ அப்படிங்கிறது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஏன் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்? இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் எதை கொண்டு வருது? சேஞ்ச் இன் லென்த்தை கொண்டு வருது. அதனால இதுக்கு பேர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஸோ E ஈக்குவல் டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் எஃப் பை ஏ டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்ங்கிறது ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். அதாவது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுங்கிறது லென்த் வைஸ் சேஞ்சை கொண்டு வரதுனால இந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். அது ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா எஃப் கேபிட்டல் எல் பை ஏ ஸ்மால் எல்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன். ஸோ யங்ஸ் மாடுலஸ் E ஈக்குவல் டு எஃப் கேபிட்டல் எல் பை ஏ இன்டூ ஸ்மால் எல். ஸோ இது வந்து லென்த் வைஸ் ஒரு மெட்டீரியலில் வரக்கூடிய சேஞ்ச் இன் டைமென்ஷனுக்கு இதுதான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதாவது யங்ஸ் மாடுலஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய அடுத்த பார்ட் ஆஃப் திஸ் வீடியோவில், இதே வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிஜிடிட்டி மாடுலஸ்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை வந்து இதே வீடியோவில் இப்போ நம்ம இப்போ இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் G அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஜிடிட்டி மாடுலஸ் G அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டு ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் கேபிட்டல் G. அது என்ன டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூபோட ஃபேஸஸ் பாருங்க, ABCD, அந்த பக்கம் இருக்கிற ஃபேஸ் EFGH. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கியூபோட பேஸை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் இந்த அப்பர் ஃபேஸில் மட்டும் கொடுக்குறேன். சரியா? இந்த அப்பர் ஃபேஸில் மட்டும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன். இந்த அப்பர் ஃபேஸில் மட்டும் நான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பேஸ் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால இந்த கியூபோடைய அந்த அப்பர் போர்ஷன்ஸ் மட்டும் இந்த டாட்டட் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த கியூபோட அப்பர் போர்ஷன் மட்டும் என்ன ஆகும்? டில்ட் ஆகும். டில்ட் ஆகும்போது இந்த ஆங்கிள் நோட் பண்ணிங்கன்னா அது 5. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு பேர் ஷியரிங் ஸ்ட்ரெயின். சரிங்களா? அந்த ஆங்கிள் வந்து ஷியரிங் ஸ்ட்ரெயின். அப்போது இந்த டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது? நீங்கள் வந்து அந்த கியூபோட அப்பர் போர்ஷனில் மட்டும் அப்ளை பண்ணின அந்த ஸ்ட்ரெஸ் அல்லது அந்த ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா, அதை தான் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். டான்ஜென்ஷியலாக கொடுக்குறோம். சரிங்களா? டான்ஜென்ஷியலாக கொடுக்குறோம், அதனால அது டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இந்த டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும்
force by area divided by shearing strain. Shearing strainங்கிறது இந்த 5. ஸோ அந்த 5 வந்து நான் இங்கே எழுதுறேன். ஸோ அப்போ G equal to F by A whole divided by 5. அதான் வந்து rigidity modulus. ஸோ இப்போ இதில் இந்த கியூப்ல வந்து நீங்கள் இங்கே டேஞ்சென்ஷியலாக ஃபோர்ஸ் கொடுத்ததுனால ஏங்கிற பாயிண்ட் ஏ பிரைமுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த டிஸ்பிளேஸ் ஆன தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல். சரிங்களா? டிஸ்பிளேஸ் ஆன தூரம் வந்து ஸ்மால் எல். ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ஒரிஜினல் சைடு ஆஃப் த கியூப் வந்து கேபிட்டல் எல். ஸோ இப்போ இதை வந்து tan ஃபைங்கிற அந்த ஃபார்முலாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபைங்கிறத tan ஃபை அப்படிங்கிற ஃபார்முலாவில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிக்கும் போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஆப்போசிட் சைடு ஸ்மால் எல் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு கேபிட்டல் எல். ஸோ இந்த ஃபைங்கிற ஆங்கிள் ரொம்ப சின்ன வேல்யூவாக இருந்தால் tan ஃபை இஸ் ஈக்குவல் டு 5 இல்லையா? இது எப்படி அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து சப்போஸ் 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ tan 0வோட வேல்யூ என்ன? நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. tan 0வோட வேல்யூ 0 தான். சரியா? அதே மாதிரி இங்கே ஃபைங்கிற வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருந்தால் உங்களுக்கு இந்த tan ஃபையோட வேல்யூ எக்ஸாக்டாக அல்லது அப்ராக்சிமேட்டாக 5க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 5 அப்படிங்கிறது ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். ஸோ இந்த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கேபிட்டல் லெட்டருங்கிற கேபிட்டல் லெட்டர் டிஆர் என்ன பண்ணிக்கலாம், ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் டிவைடட் பை எல் பை கேபிட்டல் எல். அதர்வைஸ் வந்து இந்த ஜியை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டி பை 5. இந்த ஜிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். ரேஷியோ ஆஃப் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டு ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஜினா என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பல்க் மாடுலஸ்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பல்க் மாடுலஸ். ஸோ இந்த பல்க் மாடுலஸ்க்கு கேங்கிறது தான் வந்து சிம்பல். ஸோ இந்த பல்க் மாடுலஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? கே ஈக்குவல் டு பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி எடுத்துக்கோங்க. அந்த பாடியில் எல்லா டிரெக்ஷன்லையும் வந்து நீங்கள் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா டிரெக்ஷன்லையும் நீங்கள் வந்து ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அந்த பாடியோட ஒரிஜினல் வால்யூம் கேபிட்டல் வின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் வால்யூம் வந்து கேபிட்டல் வி. இப்போ நீங்கள் வந்து அந்த பாடியோட எல்லா சைடும் நீங்கள் ஃபோர்ஸை அப்ளை பண்ணதுனால அந்த பாடியுடைய அந்த வால்யூம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா குறைஞ்சி போயிருக்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஒரு பாடியை எல்லா டிரெக்ஷன்லையும் பிடிச்சி அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பாடி அமைங்கி தான் போகும் இல்லையா? இந்த ஜவு மிட்டாய் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜவு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அமுக்குனீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? அப்படியே சுருங்கி சின்னதாக மாறிடும். சரியா? ஸோ இதே மாதிரி எலாஸ்டிக் பாடிஸில் நீங்கள் வந்து பிடிச்சி வந்து அந்த பாடி எல்லா டிரெக்ஷன்லையும் ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்கும் போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா there will be a decrease in volume இல்லையா? அதோட வால்யூமே என்ன ஆகி போயிடுது அப்படின்னா சுருங்கி போயிடுது. அது ஸ்மால் வி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து கேபிட்டல் வி, ஒரிஜினல் வால்யூமை கேபிட்டல் வின்னு எடுத்துக்கோங்க. டிக்ரீஸ் இன் வால்யூமை ஸ்மால் வின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது உங்களோட பல்க் ஸ்ட்ரெயின் என்னவா இருக்கும்? பல்க் ஸ்ட்ரெயின் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இங்கே அந்த சேஞ்சுங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஸ்மால் வி டிவைடட் பை கேபிட்டல் வி. இதுதான் வந்து பல்க் ஸ்ட்ரெயின். தட் இஸ் சேஞ்சிங் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். அப்போ பல்க் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க் ஸ்ட்ரெஸ்ங்கிறது that will be equal to force by area. force by area இங்கே என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ப்ரெஷர்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். force by ஏரியாங்கிறத நம்ம ப்ரெஷர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே பல்க் மாடுலஸ் கே அப்படிங்கிறது பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். அப்போ P டிவைடட் பை மைனஸ் ஸ்மால் v பை கேபிட்டல் V. அப்போ இந்த K நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் P கேபிட்டல் V டிவைடட் பை ஸ்மால் v. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹூக்ஸ் லானா என்ன, அதே மாதிரி டிஃபரெண்ட் மாடுலை ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதாவது யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ், இந்த மூணை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோட அடுத்த வீடியோவில் பாய்சன்ஸ் ரேஷியோனா என்னங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.